ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற டாபிக் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி ஃபார் லிவே கஸ்டம் டியூட்டி. அதாவது கஸ்டம் டியூட்டி லிவே பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இருக்குது, சட்டபூர்வமாக யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி ஃபார் லிவே கஸ்டம் டியூட்டி வந்து டிரைவ்டு ஃப்ரம் என்ட்ரி 83 ஆஃப் யூனியன் லிஸ்ட் 1 7th ஷெட்யூல் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ட்ரி 83ல் யூனியன் லிஸ்ட்டில் 7th ஷெட்யூலில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? யார் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த யூனியன் லிஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூனியன் லிஸ்ட் என்ன ரேட்ஸ் the Parliament of India exclusive legislative power to make laws. அதாவது பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மேக் பண்ணுறது பவர் இருக்குது. எதுக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கஸ்டம் டியூட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி 83 ஸ்பெஷலி என்பவர்ஸ். அது இந்த என்ட்ரி 83 பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, த பார்லிமெண்ட் டு லெஜிகேட் டியூட்டிஸ் ஆஃப் கஸ்டம் இன்க்ளூடிங் எக்ஸ்போர்ட்ஸ் டியூட்டிஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பவர் இருக்குது, டியூட்டிஸ் ஃபார் கஸ்டம்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸ்போர்ட், அதாவது எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் இம்போர்ட் ரெண்டுத்தையும் பார்த்துக்கிறதுக்கும் ரெண்டுத்தையும் மாற்றத்துக்கும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? த ப்ரொவிஷன் கேன்ஸ் பார்லிமெண்ட் அத்தாரிட்டி எனாக்ட் லா ரிலேட்டட் தி இம்போசிஷன். அதாவது இவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்லிமெண்ட் அத்தாரிட்டிக்கு இம்போசிஷன் ஆஃப் கஸ்டம் டியூட்டி, தென் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் கஸ்டம் டியூட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் கஸ்டம் டியூட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பவருமே இருக்காங்க. இம்போஸ் அவங்க வந்து ஒருத்தவங்கள இந்த கஸ்டம் டியூட்டி வந்து அவங்க மேலே விதிக்கவும் முடியும், அதை கலெக்ட் பண்ணவும் முடியும், அப்புறம் அதை ரெகுலேஷன் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி பவர் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்குது. பர்டிகுலராக இந்த கான்செப்ட் கஸ்டம் டியூட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? த குட்ஸ் இம்போர்ட்டட் இன்டு ஆர் எக்ஸ்போர்ட் அவுட் சைட் இந்தியா. அதாவதுன்னா இப்போ இம்போர்ட் பண்ணுற குட்ஸ்க்கு உங்களால் எல்லாத்தையும் பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பண்ணுற குட்ஸ்க்கு எல்லாத்தையும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து 2 வழியிலும் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி இருக்குது. யாரும் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குது, பாராளுமன்றத்துக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த கஸ்டம் ஆக்ட் 1962 என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பிரைமரி எஜுகேஷன் எனாக்டட் பை பார்லிமெண்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் வந்து உருவாக்கின ஒரு சட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் ஆக்ட் 1962 சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கவர்ன் கஸ்டம் டியூட்டிஸ் அண்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸ். அதாவதுனா இது இந்த ஆக்ட் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டிஸ்க்கு என்னென்ன சம்மந்தம் இருக்கோ அது ஃபஸ்ட்டு அது ரிலேட்டடான மேட்டர்ஸ் வந்து டீல் பண்ணுது. அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டம் ஆக்ட் 1962 கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கஸ்டம் ப்ரொசீஜர்ஸ் வேல்யூவேஷன் ஆஃப் குட்ஸ் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, கஸ்டம் ப்ரொசீஜர் என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம இருக்கணும், கஸ்டம் ரெடி பண்ணால் அது என்ன ப்ரொசீஜர் இருக்குது, அப்புறம் வேல்யூவேஷன் ஆஃப் குட்ஸ் வேல்யூவேஷன் ரெடி பண்ணுறது அது என்ன பண்ணலாம் சொல்லிட்டு வேல்யூவேஷன் ஆஃப் குட்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெனால்டிஸ் ஃபார் கஸ்டம் வயலேஷன், ஏன்னா ஒரு வயலேஷன் பண்ணிட்டாங்க, ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணல மதிக்கலைன்னா அதுக்கு என்னென்ன இப்போ பெனால்டிஸ் இருக்குது, ஃபைன்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷனலி இந்த ஆர்டிகல் 265 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஸ்டிபுலேட்ஸ். இந்த ஆர்டிகல் 265 என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு கான்ஸ்டியூஷன் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அது ஒரு சட்டம் மாதிரி தான். ஸோ சொல்கிறேன் நோ டேக்ஸ் ஷால் பி லிவேட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் சொல்கிறாங்களா, ஸோ இவங்களை தவிர வேறு யாராலையும் பார்த்தீங்கன்னா டேக்ஸை விதிக்கவோ அதை கலெக்ட் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில். ஓகேங்களா? அதாவது இந்த ஆர்டிகல் 265 வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வலியுறுத்தி சொல்லுது, யாராலையும் சட்டம் டேக்ஸ் விதித்து கலெக்ட் பண்ண முடியாது எக்ஸப்ட் பார்லிமெண்ட்டை தவிர அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த அத்தாரிட்டி ஆஃப் லா. ஓகேங்களா? அவங்கள தவிர யாராலும் பண்ண முடியாது சொல்கிறோம். ஓகேங்களா? இது ப்ரொவிஷன் அண்டர் ஸ்கோர்ஸ் இது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, கஸ்டம் டியூட்டிஸ் டு இம்போஸ் த்ரூ லெஜிஸ்லேட்டிவ் எனாக்ட் பை பார்லிமெண்ட். நான் சொன்னீங்களா அதே மாதிரி தான் இந்த கஸ்டம் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேஷன் எனாக்ட் பை பார்லிமெண்டால் மட்டும் தான் விதிக்க முடியும், வரலாம் விதிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் த லெவே ஆஃப் கஸ்டம் டியூட்டி கம்ப்ளைஸ் வித் கான்ஸ்டியூஷன் பிரின்சிபல்ஸ். அதாவது என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கஸ்டம் டியூட்டி விதிச்சாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் கொள்கைகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, கம்ப்ளைஸ் அதை வந்து மதிச்சு இருக்கணும், அந்த கான்ஸ்டியூஷனோட பிரின்சிபல்ஸை மதிச்சு தான் அந்த கஸ்டம் டியூட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் லீகல் ப்ரொசீஜர் அது லீகல் ப்ரொசீஜர் கொடுத்திருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல்ஸ் அந்த கொள்கைகளை கடைபிடிச்சு தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தேர்ஃபோர் கஸ்டம் டியூட்டி ஆஃப் இந்தியா, அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரி 83 ஆஃப் யூனியன் லிஸ்ட் அண்ட் ஆர்டிகல் 260. ஓகேங்களா? அவங்க 2 பேர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இந்த கஸ்டம் டியூட்டிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்குது. ஓகேங்களா? என்ட்ரி 83 ஆஃப் யூனியன் லிஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 265 கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி ஃபார் த லெவே கஸ்டம் டியூட்டி பை த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளுடைய ஸ்டார்டிங் இந்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தாரிட்டியாக இருக்காங்க கஸ்டம் டியூட்டிக்கு, கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஹெட்டிங். ஸோ அதுக்கான மெயின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ட்ரி 83 ஆஃப் யூனியன் லிஸ்ட் இவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 265. ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோல் ப்ளே பண்ணுறாங்க கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி ஆஃப் கஸ்டம் டியூட்டி. ஓகேங்களா? ஸோ இதாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அது உங்கள் பாலா.